நாடாளுமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தின் 3 தொகுதிகளில் 68.14% வாக்குப்பதிவாகியுள்ளது. முந்தைய 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் 60.16% மட்டுமே பதிவான நிலையில் இம்முறை 8% வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் வடசென்னையில் 14,96,224 வாக்காளர்கள் உள்ளனர். தென் சென்னையில் 20,23,133 பேரும், மத்திய சென்னையில் 13,50,161 பேர் என மொத்தம் 48,69,518 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 107 பேர் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக 4,683 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. திமுக, அதிமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி அராஜகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய பாஜகவினரை பல்லடம் போலீசார் விரட்டி அடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பல்லடம் சட்டசபை தொகுதி அண்ணாநகர் ஓட்டுச்சாவடியில் திமுக, அதிமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக பாஜகவினர் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டனர். முன்னதாக எம்எல்ஏ ஆனந்தன் மற்றும் கட்சியினர் கட்சி கொடியுடன் துண்டு அணிந்து வந்ததாக கூறி பாஜகவினர் தட்டி கேட்டனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. இதுபற்றி பாஜகவினர் கூறும்போது, கட்சி சின்னம் பொறித்த பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் திமுகவினர் ஓட்டு போட்டு வெளியே வந்ததும் அதனை வாங்கிக் கொண்டு பணம் கொடுத்தனர். ஓட்டுச்சாவடிக்குள்ளேயே கட்சி சின்னம் பொறித்த பூத் ஸ்லிப்புகள் கொண்டு செல்லப்பட்டும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை. பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இதே நிலைதான் உள்ளது. இதேபோல் அதிமுக எம்எல்ஏ மற்றும் கட்சியினர் கட்சி கொடி துண்டுடன் ஓட்டுச்சாவடிக்கு வந்தனர். விதிமுறை மீறி வந்த அவர்களிடம் கேள்வி கேட்டதற்கு எங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொண்டர்களை தாக்க முயன்றனர். திராவிட கட்சிகளின் அராஜகத்தை தேர்தல் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என்று பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு சென்னையில் இருந்து வெளியூர் சென்ற பயணியரை விட இம்முறை 1.48 லட்சம் பயணியர் கூடுதலாக பயணித்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கடந்த 17, 18 தேதிகளில் 4.03 லட்சம் பயணியர் வெளியூர் சென்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 72.09% ஓட்டுகள் பதிவாகி இருப்பதாக நேற்று மாலை அறிவித்த தேர்தல் கமிஷன் நள்ளிரவில் அதை 69.46% என மாற்றி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. சில இடங்களில் வாக்கு இயந்திரம் பழுதடைந்ததாக புகார் எழுந்தது. அவை உடனுக்குடன் சரி செய்யப்பட்டன. சலசலப்புகள், வாக்குவாதங்கள் தவிர்த்து அசம்பாவிதம் ஏதுமின்றி தேர்தல் நடந்து முடிந்தது. இரவு 7 மணிக்கு 72.09% ஓட்டுகள் பதிவாகி இருந்ததாக தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்த நிலையில் நள்ளிரவில் அதனை மாற்றி 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக தருமபுரியில் 81.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், மத்திய சென்னையில் குறைந்தபட்சமாக 53.91% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை காலை 8:35 மேல் 8:59 கோலாகலமாக நடைபெறவுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மாலை அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருகின்றனர். நேற்று அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அம்மன் மதுரையில் ஆட்சி புரிந்த போது நடந்த திக்கு விஜய புராண வரலாற்று நிகழ்வை குறிக்கும் வகையில் இன்று இரவு இந்திர விமானத்தில் அம்மனின் திக்கு விஜயம் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை திருக்கல்யாணம் நடக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 100% பாதுகாப்பானது என்றும், தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. பல கட்ட சோதனைகளுக்கு பிறகே பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் அனைத்து கட்டத்திலும் உடன் இருந்துள்ளனர். எல்லாம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முறையாகவே நடக்கின்றன. எனவே மக்கள் அளித்த வாக்குகள் குறித்து கவலை வேண்டாம்.
அவை மிகவும் பத்திரமாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வே சார்பில் நடப்பு கோடை காலத்திற்கு நாடு முழுவதும் 9,111 ரயில் பயணங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ஆயுத காவல் படை வீரரிடமிருந்த துப்பாக்கியின் பாகமான கிரெனேட் லான்ச்சர் ஷெல் தவறுதலாக வெடித்ததில் அந்த வீரர் உயிரிழந்துள்ளார். எஸ் வங்கியின் 466.51 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எஸ் வங்கி துணை நிறுவனர் ராணா கபூருக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. பிரத்யேக வாக்காளர் தகவல் சீட்டு உட்பட இந்திய தேர்தல் ஆணையத்தின் பிரெய்லி தொடர்புடைய வாக்கெடுப்பு முயற்சிகளை பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.